இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, இவங்க என்ன கடத்திட்டு வந்து பொம்மையை பெருக்கி பார்க்கறாங்க. மாதாஜி எப்பவும் போல கரெக்டான டைத்துக்கு வந்துட்டா. ஏய், பொம்மையை கொடுங்கறல. மாதாஜி துர்கா வழக்கம் போல வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. இனிமே நமக்கு பொம்மை கிடைக்காது. கொஞ்சம் பேசாம இரு. ஏய், உனக்கு அவ்வளவு துமுறா? அடி இடி மாதிரில விழுது. தள்ளுமா. டேய், பாடியை மட்டும் சிம்பாடியா வச்சுக்கிட்டு இவங்கிட்ட அடியில வாங்குறானுவோ. டேய், விடா. அடிங்கக்கா, நல்லா அடிங்கக்கா. எங்க அங்கதாங்க. இந்த பக்கமா வா. டேய், வாடா. தேவிமா, ஒண்ணும் இல்லடா. உனக்கு ஒண்ணும் இல்ல. இனியா, இனியா. ஐயோ, போலீஸ் வருது, வாங்க ஒளிஞ்சிக்கலாம். இனியா. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? இவதான் என் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கா. மேடம், குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். இல்லங்க, இவங்க என்ன கடத்திட்டு வரல. ரெண்டு ரவுடிங்க தான் என்ன கடத்திட்டு வந்தாங்க. இந்த அக்கா தான் அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்துனாங்க. ரவுடிங்க பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்பா, அக்கா ரவுண்டிங்க கிட்ட சண்டை போடும்போது அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு வலிக்கும். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாமா? பரவாயில்லம்மா, நான் போய்க்கிறேன். நீங்க அவங்க கூட வீட்டுக்கு போங்க. சரி, வா. ச்சே, இந்த துர்கா வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. இதெல்லாம் நமக்கு புதுசா சிஸ்டர். முதல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். கடைசியில இப்படி தானே நடக்குது சிஸ்டர். சிஸ்டர், நீங்க ஒண்ணும் மனம் தளர்ந்துறாதீங்க. மனம் தளராத விக்ரமாயிட்டா மறுபடியும் வேதாளத்தை தூக்குன மாதிரி நாமளும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த துர்காவை நான் சும்மா விட மாட்டேன். ஓகே சிஸ்டர், எப்பவும் சொல்ற மாதிரி அதே பஞ்சு டயலாக் சொல்றீங்க. கொஞ்சம் பஞ்ச மாத்தி சொல்லுங்க. சாமி, எனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரதுக்கு நீங்க எனக்கு வழி காட்டியிருக்கீங்க. இப்போ என் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில இருந்து அவ வெளியே வரணும். மறந்து போன பழைய நினைவுகள்லாம் அவளுக்கு திரும்ப வரணும் சாமி. அப்பதான் என் மக எனக்கு திரும்ப கிடைப்பா. என் மக மறுபடியும் எனக்கு திரும்ப கிடைக்க ஏதாவது வழி சொல்லுங்க சாமி. உன் மகளுக்கு மறந்து போன பழைய நினைவுகள் திரும்ப வர ஒரு வழி இருக்குமா? அது என்ன வழி சாமி? அதுக்கு நான் என்ன செய்யணும்? எந்த மலைக்கு போய் என்ன கொண்டு வரணும் சொல்லுங்க. மலைக்கெல்லாம் போக வேணாமா. உன் மகளை இங்க அழைச்சிட்டு வந்தா போதும். உன் மகளுக்கு மூலிகை வைத்தியம் செய்யணும். மூலிகை வைத்தியத்தின் மூலம் உன் மக இழந்த நினைவுகளை மீட்டு கொண்டு வந்துடலாம். சரிங்க சாமி, நான் என் மகளை இங்க கூட்டிட்டு வரேன். தொடர்ந்து 12 நாளிகை, அதாவது 5 மணி நேரம் உன் குழந்தை இங்க சிகிச்சையில இருக்கணும். 5 மணி நேரம் தொடர்ந்து உன் குழந்தைய இங்க இருக்க வைக்க முடியுமா? கொஞ்சம் சிரமம்தான். ஆனா இருந்தாலும் நான் என் மகளுக்காக முயற்சி பண்றேன். நீங்க அந்த மூலிகை வைத்தியத்தை என் மகளுக்காக செஞ்சு பழைய நினைவுகளை கொண்டு வந்தா அது எனக்கு சந்தோஷம்தான் சாமி. அதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். சரி, நாளைக்கு காலையில உன் மகளை எப்படியாவது இங்க கொண்டு வந்து விட்டுரு. நான் தொடர்ந்து 5 மணி நேரம் மூலிகை சிகிச்சை கொடுக்கறேன். அதுக்கப்புறம் உன் மகளுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும். உன்னை அம்மான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவா. போதுமா? சரி, என் மக பழைய மாதிரி என்ன துர்காமான்னு கூப்பிட்டா அதுவே எனக்கு போதும் சாமி.
எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அது நடக்கும். நாளைக்கு உன் மகளோட வா. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. தொடர்ந்து 5 மணி நேரம் உன் மக சிகிச்சையில இருக்கணும். அதுக்கு எந்த இடைஞ்சலும் வராம நீ பாத்துக்கணும். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. எனக்கு ஒண்ணு புரியல துர்கா. நம்ம குழந்தை நம்மளுக்கு தான் தெரியுது, ஆனா நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர முடியல. தேவி அம்மாக்கு பழைய ஞாபகம் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் துர்கா. ஆமா ஹாசினி, தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வரத்துக்கு சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. சித்தர் சாமி என்ன வழி சொன்னாரு? மூலிகை வைத்தியம்மா. மூலிகை வைத்தியம் மூலமா தேவி மாவை நம்ம குணப்படுத்திடலாம்னு சொல்லிருக்காரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? 5 மணி நேரம் தொடர்ந்து சிகிச்சையில தேவிமா இருக்கணும். ஆனா கங்காவுக்கு தெரியாம தேவி அம்மாவை கூட்டிட்டு வந்து 5 மணி நேரம் எப்படி சிகிச்சை கொடுக்கறது? அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்குதான். என்ன பண்றது துர்கா? ஆனா சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சா தேவிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா குழந்தை நம்ம கிடைச்சிடும்ல. ஏற்கனவே கங்காவுக்கு தெரியாம சூர்யாவை பார்க்க கூட்டிக்கிட்டு போன மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணு துர்கா. ஆமா. நான் எப்படியாவது கங்காவுக்கு தெரியாம தேவி மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மூலிகை சிகிச்சையை பண்றேன். தேவி மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர வைக்கிறேன். என் பேரு இனியா. அது இங்க உள்ளவங்க உனக்கு வச்ச பேரு. ஆனா உன் உண்மையான பேரு தேவி. நானும் உங்க அப்பா சூர்யாவும் உன்னை தேவி அம்மா தான் கூப்பிடுவோம். நீங்க நல்ல அக்கா, பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது உனக்கு பழைய ஞாபகம் வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. பழைய ஞாபகம் வருமா? அப்படி என்ன வழி? நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தா உனக்கு சித்தர் சாமி மூலிகை வைத்தியம் செஞ்சு மறந்து போன பழைய ஞாபகத்தை வர வச்சிருவாரு. துர்காமாவை நம்புடா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா நீ கோவில்ல 5 மணி நேரம் இருக்கணும். அவ்வளவு நேரம் எப்படி உங்க கூட நான் இருக்க முடியும்? அம்மா தேடுவாங்களே. கண்டிப்பா தேடுவாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சா உன்னை தேட மாட்டாங்க. என்னடா அப்படி பாக்குற? ஏற்கனவே நீ சூர்யாவை பார்க்க கங்கா அம்மாவுக்கு தெரியாம ஜெயிலுக்கு வந்த மாதிரி இப்போவும் அம்மாவுக்கு தெரியாம வந்து என் கூட கோயிலுக்கு வரணும். ப்ளீஸ் தேவிமா, எனக்காக நீ இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணு. என் கூட கோயிலுக்கு வாடா.